ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க தமிழ் பாப் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆப் தான் பார்க்க போறோம். இந்த ஆப் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டா மாத்திக்கலாம். ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் யாருக்காவது மாத்திட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு திருப்பி மாத்திக்கலாம். நம்ம கிரெடிட் கார்டு மூலியமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம எங்கேயாவது பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடுவோம். ஏதாவது ஒரு கிராசரி ஸ்டோர்ல போய் ஏதாவது வாங்குவோம். அந்த மாதிரி தான் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண முடியுமா இருக்கும். ஸோ நம்ம கிரெடிட் கார்டுல இப்போ காசு இருக்கு, நமக்கு அர்ஜென்ட் நீட்டா இருக்கு, லோன் எங்கேயுமே வெளியே கிடைக்கல, டக்குன்னு நமக்கு கிரெடிட் கார்டு மூலியமா நம்ம காசு எடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டு கொண்டு வெளியே கொடுத்து இந்த மாதிரி இந்த கார்டுகள் இருந்து ஸ்வைப் பண்ணி காசு எடுத்து கொடுங்கன்னா அதுக்கு தனியாக காசெல்லாம் கேட்பாங்க. அது தனியாக நிறைய சார்ஜஸ் போடுவாங்க. நிறைய பேர் அது பண்றது இல்லை. உங்களுக்கு உங்க கிரெடிட் கார்டுல இருந்து நீங்களே உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி அமௌண்ட், கிரெடிட் கார்டுல இருக்கிற அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா சார்ஜஸ் பண்றாங்க. எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் போட மாட்டாங்க. நீங்க உங்க கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மட்டும் 0.85% வாங்குவாங்க. மற்றபடி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே அவங்க பிடிக்க மாட்டாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க அடுத்த மாசம் நீங்க கிரெடிட் கார்டு பில் கட்டும் போது நீங்க எப்போ போல நீங்க எங்க போய் கிரெடிட் கார்டு பில் கட்டுவீங்களோ அங்கே கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் முடிஞ்சிடும். கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி அமௌண்ட்டை மாத்துறது, அதுவும் குறைந்த சார்ஜஸ்ல எந்த விதமான வட்டியும் இல்லாமல் எப்படி பண்றதுன்னு இந்த ஆப் மூலமா இப்போ தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ நான் போற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லா எப்படி லோன் எடுக்கிறது, எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே ஆர்பிஐல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட லோன் ஆப்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இதில் எப்படி அப்ளை பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வீடியோ எண்டில் இந்த ஆப்போட நேம் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் இருக்கு. ஸோ அந்த 2 லிங்க்ல எந்த ஆப் வேணா யூஸ் பண்ணி நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கேட்காம குறைந்த நேரத்தில் ஈஸியாக உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு லோன் தேவைப்படுச்சுன்னா அந்த ஆப்பில் யூஸ் பண்ணி லோன் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆப்புக்கு வருவோம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு சொன்னேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். ஆர்பிஐல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட லோன் ஆப் தான். ஸோ பிளே ஸ்டோருக்குள்ள போயிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸுக்கெல்லாம் அக்சஸ் கேட்பாங்க. லொகேஷனுக்கு, ஃபோட்டோஸ்க்கு அக்சஸ் கேட்பாங்க. அதுக்கெல்லாமே அளவு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா பே டு யூபிஐ ஐடி. யூபிஐ ஐடி மூலியமா எஜுகேஷனுக்கான நம்ம அமௌண்ட் நம்ம கிரெடிட் கார்டு மூலியமாவே நம்ம கட்டிக்கலான்றாங்க. ஸோ நம்ம யூபிஐ மூலியமாவும் இதில் பேமெண்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாட்டி நம்ம அவங்களோட அக்கௌண்ட்டுக்கும் நம்ம அமௌண்ட்டை அனுப்பிச்சிக்கலாம். ஒன்றா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம், இல்லாட்டி யூபிஎம் அனுப்பலாம். ஸோ இது ரெண்டுமே நம்ம கிரெடிட் கார்டுலேருந்து நம்ம எடுத்து அனுப்ப போகிறோம். நம்ம கிரெடிட் கார்டுலேருந்து நம்ம அமௌண்ட் எடுத்து டியூஷன் ஃபீஸ் மாதிரி நம்ம கட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க. அவங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் வாடகை காசாக கொடுத்துட்டு இருப்பீங்க. அக்கௌண்ட்லேயே ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் சம்பளத்தை வச்சு பண்ணிட்டு இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு மாதம் இந்த மாதம் 5000 ரூபா 10,000 கம்மியாக இருக்குது. ஸோ சம்பளத்தில் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா கிரெடிட் கார்டில் இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கிரெடிட் கார்டு மூலியமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் கிரெடிட் கார்டை இதில் ஆட் பண்ணிட்டு கிரெடிட் கார்டு மூலியமா உங்கள் ஹவுஸ் ஓனருக்கு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஹவுஸ் ஓனருக்கு அனுப்புற மாதிரியே சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க நம்பர் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கும் ரெண்ட் அனுப்புற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சு அந்த காசு அவங்களுக்கு அனுப்பிட்டு கிரெடிட் கார்டுலேருந்து அனுப்பிட்டு நீங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து அமௌண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, உங்கள் நம்பருக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இன்னொருத்தங்க நம்பருக்கு அனுப்பிட்டு அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எஜுகேஷனுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூபிஐ மூலியமாகவும் பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட் மூலியமாகவும் பண்ணலான்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த எஜுகேஷன் ஃபீஸ்ன்னு டச் பண்ணிங்கன்னா உள்ளே போனோடனே உங்கள்கிட்ட உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்லாம் காமிக்கும். அதை யாருக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்றதை செலக்ட் பண்ணிட்டு நம்பர் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து அமௌண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இங்கே மை கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மை கார்ட்ஸில் நம்ம கிரெடிட் கார்டை ஆட் பண்ணணும். அதுக்கு உங்கள் கிரெடிட் கார்டு நம்பர், சிவி எல்லாம் என்டர் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டில் இந்த ஆப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் ஃபீஸ் எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே போனோடனையும் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு என்டர் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பலாம். அப்படி இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக நம்ம டியூஷன் ஃபீஸ் அப்படின்றத நம்ம அனுப்பிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு நம்ம அமௌண்ட் அப்படியே ஃபுல் அமௌண்ட் நிறைய அமௌண்ட் மாற்றணும், ஒரு 60,000 70,000 மாற்றணும்னா நம்ம எஜுகேஷன் மூலியமாக போக முடியாது. ஸோ இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஹவுசிங் சிம்பிள் போட்டிருக்கும், ரெண்ட்னு எழுதியிருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் உள்ள இந்த மாதிரி காமிக்கும். இதில் அவங்களோட நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் நம்பர் மூலியமாக அனுப்பலாம். அப்படி இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து நீங்கள் அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து. ஸோ இதில் நீங்கள் நம்பர் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ உங்கள் நேமு, அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத இங்கே என்டர் பண்ணணும். ஸோ இதில் 2000க்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே தெரியும். 2000க்கு
பேமெண்ட் சார்ஜஸ் வந்து ₹16.95. ஸோ எஃபெக்டிவ் அமௌண்ட் உங்களுக்கு வர வேண்டிய அக்கௌண்ட் வந்து ₹1980 வந்து 2000 வரும். ஸோ லோயஸ்ட் சார்ஜஸ் 0.85% தான் உங்களுக்கு சார்ஜ் போடுறாங்க. இது ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம். மற்ற ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ₹300 ₹200 அப்படின்றதெல்லாம் போடுறாங்க. ஸோ இதில் இப்போ வந்து புதுசாக ஸ்டார்டிங் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. இது மூலிமா வந்து நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியாது, உங்கள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் ஏதாவது அனுப்பிட்டு அவங்ககிட்ட வந்து நீங்கள் மாதம் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஓனர் மாதிரி ஆட் பண்ணி வச்சுட்டு மாதம் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிட்டு உங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து எடுத்து நீங்கள் டிரான்சாக்ஷன் மாற்றி நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனில் நம்ம கையில் காசு இல்லைன்னு நினச்சோம்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம கிரெடிட் கார்டுலேருந்து அமௌண்ட்டை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பிட்டு அவங்ககிட்ட இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கே மாற்றிக்கலாம். ஸோ இப்படி மாற்றும் போது நம்ம எந்த விதமான லோனோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டோ நம்ம கட்ட போகிறது இல்லை. அதுக்கான 0.85% சார்ஜஸ் மட்டும் தான் பே பண்ண போகிறோம். ஸோ வெளியே எங்கேயாவது போனோம்னா லோன் எடுத்தோம்னா அதுக்கான சார்ஜஸ், ப்ராசஸிங் ஃபீஸு, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போடுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட கார்டு இருக்குது, அதில் அமௌண்ட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெய்டு. ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. 4.4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 30 MB வருது இந்த ஆப்பு. 4.4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ரொம்ப நல்லா ஆப்னு சொல்லலாம். ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸ்பெய்டுன்னு போய் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அடிச்சிங்கனாலே வந்துடும். அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அது மூலிமா நீங்கள் வந்து இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை தொட்டு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அந்த ஆப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். நிறைய சான்சஸ் இருக்குது. கிடைச்சா இல்லைன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப் பிடிச்சிருக்கா இல்லைன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நாளைக்கு வந்து பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.